ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள். பதங்கள் 21, 22. 21ஆம் பதம். பவான் பகவதோ நித்யம் சம்மத சாணுகஸ்ய யஸ்ய ஞானோபதேசாய மாதிச்சத் பகவான் பிரஜன். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் அவரது வசிப்பிடத்திற்கு செல்லுகையில் உமக்கு ஞானோபதேசம் செய்வதற்காகவே என்னிடம் உபதேசங்களை விட்டுச் சென்றார். அத்தகைய நல்லாத்மாவான நீர் பகவானின் நித்திய சகாக்களுள் ஒருவராவீர். பொருளுரை. மரணத்திற்கு பின் ஒரு ஜீவராசியின் அடுத்த பிறப்பை முடிவு செய்பவர் யமராஜர் ஆவார். அவர் பகவானின் அந்தரங்க பிரதிநிதிகளுள் ஒருவர் என்பதில் சந்தேகமில்லை. ஆன்மீக உலகிலுள்ள பகவானின் நித்திய சகாக்களுக்கு இணையான தூய பகவத் பக்தர்களுக்கு இத்தகைய அந்தரங்கமான பதவிகள் அளிக்கப்படுகின்றன. அத்தகைய பக்தர்களுள் விதுரரும் ஒருவராக இருந்ததால் பகவான் வைகுண்டத்திற்கு திரும்பும் பொழுது விதுரருக்காக மைத்ரேய முனிவரிடம் உபதேசங்களை விட்டுச் சென்றார். ஆன்மீக உலகில் பகவானின் நித்திய சகாக்களாக உள்ளவர்கள் பொதுவாக பௌதிக உலகிற்கு வருவதில்லை. ஆனால் பகவானுடன் நேரடியாக சகவாசம் கொள்வதற்காக அல்லது பகவத் செய்தியை மனித சமூகத்தில் பரப்புவதற்காக பகவானின் உத்தரவுப்படி சில சமயங்களில் அவர்கள் வருவதுண்டு. இவ்வாறு உன்னத சக்தி அளிக்கப்படும் பிரதிநிதிகள் சக்தி ஆவேச அவதாரங்கள் என்றழைக்கப்படுகின்றனர். 22ஆம் பதம். அததே பகவல் லீலா யோக மாயோருப்ரம் ஹிதா விஸ்வஸ்திதி உத்பவாந்தார்தா வர்ணயாமி அனுபூர்வச்ச. மொழிபெயர்ப்பு. ஆகையால் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும் பிரபஞ்ச படைப்பு, காப்பு மற்றும் அழிவு ஆகியவற்றிற்காக தமது உன்னத சக்தியை விரிவடையச் செய்யும் பரமபுருஷரின் லீலைகளை பற்றி நான் விளக்குகிறேன். பொருளுரை. சர்வசக்தி படைத்த பகவானால் அவரது வேறுபட்ட சக்திகளின் மூலமாக அவர் விரும்புவதையெல்லாம் செய்ய முடியும். பிரபஞ்ச படைப்பானது அவரது யோகமாயா சக்தியினால் செய்யப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா.